வீரரே இது போல் வாழ்ந்திடவே. எம்மா, என்னம்மாக்கா சொல்லு. என்னம்மா காலையில வெளியில இருந்து வாரிய? காஃபி குடிங்கம்மா. யாரு உன் பொண்டாடி போட்டதா? ஆமாம்மா, சின்ன பொண்ணு காலையில நேரமா எழும்பி காஃபி போட்டு வச்சிருக்காமா. காஃபி போட்டான்னு சொல்லு, நேரமா எலும்பியான்னு மட்டும் சொல்லாத, நம்பவே மாட்டேன்டே நானு. எம்மா ஏமா? பின்ன என்னல, காலையில எலும்பி வீட்டு வாசல்ல கோலம் போடணும் தெரியாதா வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு? எம்மா அவ கிச்சன்ல இருந்தாளா, அதனால மறந்துருப்பாமா. யாருக்கு தாம்பல கிச்சன்ல வேலை இல்ல? காலையில எழும்பினவுடனே முதல்ல வீடு வாசல கூட்டி கோலம் போடணும் தெரியாதா? கல்யாணம் பண்ணி வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு கோலம் போட தெரியல இவளுக்கு. இவெல்லாம் ஒரு வீட்டு மருமவ. என்னன்னு வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ தெரியலப்பா. இவளை நான் தேடி கண்டுபிடிச்சேன் பாரு மருமகன்னு. எம்மா பாவம்மா, தெரிஞ்சா செய்ய மாட்டாளா? 4 கோலம் போடுறதுக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்கணும். சரிம்மா, இனிமேல் போடுவா. யாரு இவ தானே? இன்னும் 2 வருஷத்துல உன் புள்ளையே எழும்பி வந்து கோலம் போட்டுருவா போல. இவ போட மாட்டா. அடுப்படியில என்ன கூத்து பண்ணி வச்சிருக்காளோ, இனி போய் பார்த்தா தானே தெரியும். இவ்வளவு ஒரு வேலை செய்ய சொன்னா நமக்கு 4 வேலை எழுதி வச்சிருவாளே இவ. நேற்று ஆத்துக்கு துவைக்க போறேன்னு காலையில போனவ ராத்திரி வாரா. அதை கேட்கறானா? அதை கேட்க மாட்டான். இவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துருவான் என்கிட்ட. எப்பா எவ்வளவு தூசி! என்னதான் டெய்லியும் கூட்டி எடுத்து தொடச்சு போட்டாலும் ஜன்னலை திறந்து வச்சா போதும், அவ்வளவு மண்ணு வீட்டுக்குள்ளதான் வருது. வனிதா, வனிதா, ஏங்க இங்க வாங்க. என்னங்க? மூஞ்சிக்கு ஏதாவது மாஸ்க் போட்டுக்கலாம்ல, அவ்வளவு தூசியா வருது, சளிகிளி புடிச்சிட போகுது. என்ன என்னைக்கு உள்ள திருநாளா இன்னைக்கு இவ்வளவு அக்கறை? என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு தானே நீ வீட்டுல வேலை பார்க்க, அதான் சொன்னேன் அக்கறையில. ஆமா, நான் வேலை பார்க்காத பார்த்தாவ. உண்மைதானம்மா சொல்லியேன். போயிருங்க, எது வாங்கிட்டு போயிடாதீங்க. உன்கிட்ட சண்டை போட எனக்கு தெம்பில்லம்மா. காஃபி போட்டுதா, குடிச்சிட்டு கிளம்பியேன். காலங்காத்தால சரி அக்கறையா 4 வார்த்தை பேசுறாவளேன்னு பார்த்தா இது நமக்கே நோஸ் கட்டு தராவ. உள்ள கிளம்பிட்டாளா? ரெடியாவியா இருக்கா, போறப்ப விட்டுட்டு போங்க ஸ்கூல்ல. என்ன இந்த உன் துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டேன், போய் ஒரு ரூம்ல வச்சுக்க. அங்க வைஷன்மா எடுத்துக்கிறேன். காலேஜ் கிளம்பலையா? அவ்வளவுதான், குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். சரி சீக்கிரம் கிளம்பு, நான் உன்னை விட்டுட்டு அப்படியே போறேன். எங்க காலேஜ்ல வந்து விடுறியா? காலேஜ் வரதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல, பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு அப்படியே பஸ் ஏத்தி விட்டு போறேன். பஸ் ஸ்டாப்ல விடுறேன்னு சொன்னா சரி, அதானே பஸ் ஏத்தி விட்டுட்டு போறேன். ஏன் இப்ப என்ன பஸ் ஏற வரை நிக்க கூடாதா? நில்லு போ நில்லு. சீக்கிரம் கிளம்பு சொன்னோ. இல்ல நான் கிளம்புறது இருக்கட்டும். ஆமா, இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல யார்ட்டையோ ஒரு பேசிட்டு இருந்தியாமா, அந்த புள்ள யாரு? அந்த புள்ள நடிக்காதல. அன்னைக்கு நாங்க 2 பேரும் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தோம்ல, மழை வந்த அன்னைக்கு எங்களை பஸ் ஏத்தி விட்டு நின்னுட்டு இருந்தேல்ல பஸ் ஸ்டாப்ல, அப்ப ஒரு புள்ள உன் பக்கத்துல நின்னுட்டு இருந்துச்சுல, அந்த புள்ளைய கேட்கேன். அதுவா? அது என்னோட ஆபீஸ் மேட். ஓ சரி சரி. பாத்தியோ? நான் பார்க்கல, அம்மு பேக் வச்சுட்டு வந்துட்டா, அதனால திருப்பி பேக் எடுக்க வரும்போது நீ பேசிட்டு இருந்தியாமா, அவதான் பார்த்து சொன்னா. ஓ, நீ பாத்திருந்தா கண்டிப்பா உன்னை பேச வச்சிருப்பேன். நான் எதுக்குல அந்த பிள்ளைகிட்ட போய் பேசணும்? அந்த பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன அந்த பிள்ளை இந்த பிள்ளை எல்லாம் பேசியா? உன்னையோட வயசுல மூத்தவிய. வயசுல மூத்தவியனா? தெரிஞ்சவில இருந்தா தானே மரியாதை கொடுக்கணும். அவ யாருன்னு எனக்கு தெரியாது. சண்மு என்ன பேசுது? அவ இவன் பேசிட்டு இருக்கா, எங்க இருந்து கத்துக்கிட்டு இருக்கா இதெல்லாம்? நான் அந்த பிள்ளை அவ இவன் பேசினா உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? அது வந்து யாரா இருந்தாலும் அப்படி பேசக்கூடாதுல்ல, அதான் சொல்லியேன். ஓஹோ, தெரியும்ல எனக்கு, நடிக்காதன்னு. என்ன தெரியும்? இந்த பிள்ளைட்ட அன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருந்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சண்முக பாத்திருந்தனா, நீ தான் அண்ணின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேன் நீ சொல்லிட்டு இருந்த அன்னைக்கு. ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். அம்மு எல்லாத்தையும் சொல்லிட்டானே. அடேப்பா, என்னடா இப்படிலாம் சிரிக்க நீ? ஏன் சண்மு நீ வேற? ஆமா அப்படிதான் சொன்னேன், நீ பாத்துருந்தா கண்டிப்பா பேச வச்சுட்டோன்னு. அந்த பிள்ளைக்கு பேர் என்னல? ஸ்வேதா. ஓஹோ. என்ன ஓஹோன்னு இருக்க? இல்ல இல்ல, சந்தோஷ் ஸ்வேதாவா, அதான் பார்த்தேன். அடக்கு இருக்கு, காலேஜ் கிளம்பு. நான் கிளம்பியது இருக்கட்டும், நீ எப்ப அம்மாட்ட சொல்ல போற? அவளே ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு சரி சொல்லுவாளான்னு தெரியல, இதுல எங்க அம்மாட்ட சொல்ல? இல்ல அதெல்லாம் சொல்லுவா, நீ எதுவும் உளறி வைக்காத என்ன, டக்குனு கிளம்பு போல. பாட்டி
என்னை பாருங்க. ஏ யார் இது? என் பேத்தியா? அழகா இருக்க மக்களே, பொம்மை கணக்கா இருக்க. போங்க பாட்டியே. என்ன மக்களே ஆபீஸ்க்கு சாரி உடுத்திருக்கா? சும்மா தான் பாட்டியே, நல்லா இருக்கா? என் பேத்திக்கு என்ன அழகா இருக்காளே. சரி பாட்டியே, நான் கிளம்பட்டுமா? நேரம் ஆயிட்டுல. சாரி கட்டிட்டு பஸ்லயே போவேன். இரு தீனா வேணா வர சொல்ற, கார்ல கொண்டு போய் விடட்டும். பாட்டி எதுக்கு தீனா? நான் பரவாயில்ல பஸ்லயே போய்க்கிறேன். மக்களே சாரி உடுத்திட்டு பஸ்ல எல்லாம் இருந்துக்க மாட்டா. தீனா வர சொல்லி கார்ல கிளம்பி போனேன். பாட்டி வேண்டாம் பாட்டி, நான் பஸ்லயே போய்க்கிறேன். நேரம் ஆயிட்டு எனக்கு. இந்த புள்ள ஏன் இப்படி ஓடுது? கல்யாணத்துக்கு முன்னாடி அவனோட வண்டியில வரதுக்கு வெக்கப்படியா போல. இருக்கட்டும் பரவாயில்ல. டைம் ஆயிட்டே இருக்கு. ஸ்வேதா இன்னைக்கு ஆபீஸ் வருவாளா மாட்டாளா? நம்ம சாரி கட்டிட்டு வர சொன்னதுனால ஆபீஸ்க்கு இன்னைக்கு லீவ் போட்டாலோ? இன்னைக்கு மட்டும் அவ ஆபீஸ்க்கு வரலன்னா நேர்லயே போய் பார்த்து சாரி கேட்டணும். ஸ்வேதா சாரி கட்டிட்டு வந்துட்டா? சும்மா தான், எனக்கு பிடிச்சிருக்குன்னு கட்டிட்டு வந்தேன். நடிக்காதரே, நான் சொன்னது தானே கட்டிட்டு வந்தா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆஹா, சாரி எப்படி இருக்கு? பாட்டா பாடலாமா? தங்கத்தாமரை மகளே வாருகே, தத்தித்தாவது மனமே வாழகே, வெள்ளம் வந்தது வெள்ளம், சிறுவீசல் கண்டது உள்ளம், இவையெல்லாம் பெண்ணே முன்னாலே. தங்கத்தாமரை மகளே வாருகே, தத்தித்தாவது மனமே வாழகே, வெள்ளம் வந்தத வெள்ளம், சிறுவீசல் கண்டது உள்ளம், இவையெல்லாம் பெண்ணே முன்னாலே. தங்கத்தாமரை மகளே வாருகே, தங்கத்தாமரை மகளே இளமகளே வாருகே. செழித்தழகில் சிவந்து நிற்கும் செந்தேரே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து